மணி இந்த பேங்க் பேப்பர் யூ ஆரம்பிச்ச உடனே பேக் ஸ்டேஜில் ஜே யூசோ அண்ட் கோடி ரோட்ஸ் வரதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அலெக்சா பிளிக்ஸை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சாகவே வந்து உமன்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச் பிரிஃப் கேஸ் மேட்ச் நடக்கும். அலெக்சா பிளிக்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிலா, ஸ்டெப்னி வேங்கர், அதுக்கப்புறம் வந்து நயோமி, ரீகா ரிப்ளே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து மூணு பேர் இந்த பக்கம் நிற்க, இந்த பக்கம் 3 பேர் நிற்க பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்ற ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா குயிலாவும் பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டெப்னி வெங்கரும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ரீகா ரிப்ளே வந்து ஸ்டெப்னி வெங்கரை தூக்கி அந்த லேடரில் அடிக்கலான்னு பார்ப்பா அவங்களே ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிலாவும் ஸ்டெப்னி வெங்கரும் டீம் போட்டு ரீகா ரிப்ளே லேடருக்கு நடுவில் படுக்க வச்சு அந்த லேடர் அப்படியே 2 லேடரையும் அடிப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ண போகிறான்றதை யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அலெக்சா பிளிக்ஸும் ரீகா ரிப்ளேயும் ஒரே நேரத்தில் மாறி ஃபினிஷர் போட்டாங்க. ஸ்டெப்னி வெங்கருக்கும் குயிலாவுக்கும். கடைசியில் இந்த மேட்ச் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நயோமி இந்த மேட்ச்சில் ஏறி பிரீஃப் கேஸ் எடுத்து வின் பண்ணிடுவாங்க. வேற லெவலாக மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் வர்சஸ் பென்டகன் ஜூனியர்னு சொல்லி ஒருத்தரை காமிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டரியோ ஈஸியாகவே வின் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. பென்டகன் ஜூனியர் இந்த மேட்சை வந்து வின் பண்ண டாமினிக் மிஸ்டரியோ வின் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சும்மா சாதாரணமாக ஒரு மொக்க மேட்ச் வைக்கணுன்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. உமன்ஸுக்கான லைரா வர்சஸ் விக்கி லிஞ்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கி லிஞ்ச் 2 வாட்டி லைராட்ட தோற்றுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 6வது முறையாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க இந்த சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விக்கி லிஞ்ச் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது செகண்ட் ரோப்லேருந்து தன்னோட பவர் பாம் ஃபினிஷரை போடுவாங்க. அந்த பாட்டம் ஃபினிஷரை போடுவாங்க. அந்த பாட்டம் ஃபினிஷரையும் போட்டு அது கோயிலா பாட்டம் ஃபினிஷர் போடுவாங்க. அந்த பாட்டம் ஃபினிஷர் போட்டும் லைரா பின் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் லைரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேரிகேட்டில் தொங்கிக்கிட்டு இருந்த பிக்கி லிஞ்சுக்கு அங்கேருந்து ஜம்பிங் போடுவாங்க. 2 பேரும் மாறி ரோல் பின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பிக்கி லிஞ்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணோடனே லைராவை கையை தூக்கி காமிப்பாங்க. லைரா தான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் லைராவை பெல்ட்டை மாட்டி விட சொல்லுவாங்க பிக்கி லிஞ்சுக்கு. பிக்கி லிஞ்சு வந்து பெல்ட்டை மாட்டுற மாதிரி மாட்டிட்டு பிக்கி லிஞ்சு அப்படியே தூக்கி சூப்ளெக்ஸ் போட்டுருவாங்க. போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினிஷரை போட்டு பிக்கி லிஞ்சை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப ஹீலாக இருந்த பிக்கி லிஞ்சு ஃபேஸாக மாட்டாங்க, ஃபேஸாக இருந்தால் லைரா ஹீலாக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்ச். செத் ரோலின்ஸ், பென்டா, ஆண்ட்ரடே, அதுக்கப்புறம் வந்து எல் கிராண்டினோ, எல்ஏ நைட். இந்த மேட்ச்சில் வந்து சோலோஸ்கே எல்லாருமே நல்ல நல்ல ரெஸ்லராக இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த மேட்ச் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா யாரும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே தங்களோட பவர் காமிச்சாங்க. ஒரு கட்டத்தில் பென்டா வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரடேவுக்கு அதே வந்து அந்த பென்டா தன்னோட ஃபினிஷரை போடுவார். அந்த சன்செட் ஃபிளிப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பென்டா வந்து அந்த இதை வந்து லேடர் மேலே போடுவார். பயங்கரமாக இருக்கும். இந்த மூமெண்ட் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து ஷாக்கிங்காக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது செத் ரோலின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிரசன்ட் பேரன் பேக்கர் வருவாங்க. வந்து இந்த மேட்ச்சில் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. உடனே அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல யார் மியூசிக் வரும்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜாக்கா ஃபேக்டோ அண்ட் ஜேசி மேத்யூ வருவாங்க. இவங்க 2 பேரும் வந்தோடனே உண்மையிலே வேற சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ஜாக்கா ஃபேக்டோ. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கா ஃபேக்டோ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா பிரசன்ட்ரீடே அது அசால்ட்டாக தூக்கி சோமன்ரா போடுவார். பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். எல்லாருமே அடிச்சு நொறுக்குவார். இருக்கிறதுலே ஒரு வேம்பேர், ஒரு டாமினேட் பண்ணுற ரெஸ்லர் மாதிரி ஜாக்கா ஃபேக்டோ காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சோலோசிக்காவை லேடரில் ஏறி பெல்ட் பிரீஃப் கேஸை எடுக்க சொல்லுவார். பிரீஃப் கேஸை எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோலோசிக்கா ஒன்னா இறங்கிரு அப்படின்னு சொல்லி சோலோசிக்கா மிரட்டி சோலோசிக்கா இறங்க வச்சு சோலோசிக்கா அடிச்சுட்டு போயிடுவாரு நம்ம ஜாக்கா ஃபேக்டோ. இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கு வருவாங்க, செமிசைன் வருவாங்களாம் எதிர்பார்த்தோம். யாரும் வரல. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து செத் ரோலின்ஸ் பிரீஃப் கேஸை வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததான் மணி இந்த பேங்க் பேப்பரியோட மெயின் ஈவெண்ட் மேட்ச். இந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் டாக் டீம் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே யூசோ வர்சஸ் ஜான் சீனா அண்ட் லோகன் பால். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேட்சஸாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோடி ரோட்ஸ் ஒரு ஜே யூசோ வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான் சீனா, லோகன் பால் எல்லாம் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் ஜே யூசோட பர்ஃபார்மன்ஸ், லோகன் பால் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து ஜான் சீனாவை டாமினேட் பண்ணி அடிப்பார் ஜே யூசோ. அதுக்கப்புறம்
ஜான்சன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஜான்சன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் அப்செட் ஆகி தலையில் கை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனும் கோடி ரோட்ஸும் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து எப்படா முடிக்க போகிறாங்க, யாரா என்ன செய்ய போகிறான்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் லோகன் பால் தன்னோட ஜம்பிங் மூவ் போகலாம் டாப் ரோப்லேருந்து குதிப்பார். அந்த இடத்துல குதிக்கும் போது ஜே யூசோ சூப்பர் கிக் வைப்பார். அதுக்கப்புறம் லோகன் பாலுக்கு ஒரு ஸ்பேரை போடுவார். அதுக்கப்புறம் லோகன் பாலுக்கும் ஜான்சனுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி வரும், யார் அடிச்சுக்கிறது யாரை அடிக்கிறதுன்றதுல. அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து குதிக்கிறன்ட்டு ஜான்சனா மேலேயே குதிச்சிருவார். அதுக்கப்புறம் கேமராவில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி லைவ் பண்ணிக்கிட்டே லோகன் பால் வந்து அவரோட சேனல் லைவ் பண்ணிக்கிட்டே மேட்ச் விளையாடுவார். அந்த மேட்சை லைவ் பண்ணோடனே லைவ் பண்ணுறதே வந்து அடிப்பார் கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிளில் ஸ்பியர் போடுவார் ஜான்சனாவுக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிளில் படுக்க வச்சு லோகன் பால் மூன் சால்ட்டை போட்டு டேபிளை உடச்சிருவார். அதுக்கப்புறம் ஜெய்ஸோவுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனா ஒருத்தர் மிஸ்ட்ரியான ஆள் வந்து அட்டாக் பண்ணுவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஆர்ட்ரூத். WWE விட்டு போயிட்டாரு நினச்ச ஆர்ட்ரூத் ஜான்சனை அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி பெல்ட் எடுத்து அடிச்சதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் ஜான்சனாவை கிராஷ் அவுட் போட்டு வின் பண்ணிடுவார். ஜான்சனா அண்ட் லோகன் பால் தோத்துருவாங்க. இந்த மேட்ச்ல கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே யூசோ வின் பண்ணிடுவாங்க. ஜான்சனா வெளில போய் அப்செட்டாக அப்படியே கிடப்பாரு. இதுதான் இந்த மணி இந்த பேங்க் பேப்பர் ரிவ்யூல நடந்துச்சு.